ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் மக்களே. திஸ் இஸ் FBP. இது சீசன் 6 எபிசோட் 2. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பிரீமியர் லீக் ப்ரிவ்யூ. நான் சுகன், இவன் ஸ்ரீராம் அண்ட் அவன் மிஸ்டர் கைலாஷ். நான் வந்து சின்னதாக ஹோம்ஒர்க் பண்ணி நம்ம தான் வீடியோ போடுறோம்ல, ஸோ எபிசோட் பேரு, டைட்டில், நம்பர் அதெல்லாம் சொல்லிட்டோம்னா அது ஒரு ஸ்னிப்பெட்டாக போட்டுடலாம்ல ப்ரிவ்யூ மாதிரி அப்படின்ற ஒரு ஐடியானால இந்த மாதிரி வந்து ஒரு புதுசாக இருக்கு. பட் ஸோ யா வி ஆர் கோனா டாக் அபவுட் பிரீமியர் லீக் கிளப்ஸ். ப்ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஆனால் ப்ரிவ்யூ எப்படி பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரெடிக்ஷனோட சேர்ந்து ஒரு கலவையா யாரெல்லாம் டைட்டில் கண்டெண்டர்ஸ், அப்புறம் யாரெல்லாம் இந்த கண்டெண்டர்ஸ், அது யாரெல்லாம் அந்த கண்டெண்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கும்பலா பேச போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா? இல்ல இல்லை, போயிடலாம். எனக்கு என்ன சொல்லணும்னா வருவோம்ல, இந்த வாட்டி வந்து ஆரம்பமே மேல இருந்து போறோம். லைக் அப்படி அதான் டிஃபரன்ஸ். எனக்கு என்னன்னா நம்ம ப்ரிவியூ பண்றோம், பட் எனக்கு என்னமோ நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் இன்னும் சீசன் நிறைய ஆக்டிவிட்டி நடக்க போகுதுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ யூ நோ ரொம்ப அருமையா திங்ஸ் கேன் சொன்னீங்க. சேஞ்ச். சோ இப்பயே சொல்லிக்கிறோம். வித் இல்ல ஆனா அதுக்கான பிஞ்ச் ஆஃப் சால்ட் தானே கொடுத்தேன். அதையும் நீயே சொல்லிட்டு என்ன தேவைன்னு பேசலாம். இதுதான் நானும் சொல்லுவேன். அதையும் நம்ம பேசலாம், பட் நடக்க லாஸ்ட் சீசன் இந்த மாதிரி தான் ஈசாக் சைனிங் லைக் இது பண்ணோம். அந்த மாதிரி தேவையா வச்சுக்கணும். நடந்தா ஒன்று சொல்லணும், நடக்கணும்னு ஒன்று சொல்லணும். அதுக்காக ஒரு எபிசோடு முன்னாடியே மனசை புண்படுத்தினானுங்க, எபிசோடு அப்போவே என் மனசை புண்படுத்தினானுங்க. இல்லடா லைக் போன வருஷம் ப்ரெடிக்ஷன் எல்லாம் வந்து ரிவைண்ட் பண்ற மாதிரி ஒண்ணு போடணும்டா. கைலாஷ் லிவர்பூல் டைட்டில் இல்லடா, ஆக்சுவலாக வந்து ஐ வாண்டட் டு சே போன வருஷம் ப்ரெடிக்ஷன் வாஸ் வெரி டீசென்ட். ஆக்சுவலாக நம்மளுடைய பாட்காஸ்டோட ரெலிகேஷன் கரெக்டாக சொன்னோம் எக்ஸப்ட் ஃபார் ஒன் கை, அண்ட் டைட்டில் அதான் கூட கரெக்டாக சொன்னோம் எக்ஸப்ட் ஃபார் ஒன் கை. பட் யா ஸோ ஓகே சொன்னோம்டா, நம்ம தான் சொன்னோம், வெஸ்டம் தான் சொன்னோம். இல்லடா ஒன் கைனா கைலாஷ் சொல்றேன்டா, அவன் தான் சண்டர்லேண்ட் ஏதோ சொன்னான்டா. ஸோ யா ஏதோ சொன்னா. பட் இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் எபிசோட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து பிரீமியர் லீக்ல ரூல் சேஞ்சை பத்தி குயிக்கா சொல்லலாமா? நீங்க தான் பார்த்து வச்சிருக்கீங்களா? இல்ல நீதான் வேர்ல்ட் கப்ல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வருது. பட் முதல் முக்கியமான நியூஸ், உங்களுக்கு ரியலைஸ் பண்ண வேண்டிய நியூஸ் வந்து இந்த வருஷம் ஆந்தனி டெய்லர் கிடையாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நியூஸ் நம்மளுக்கு. அப்படியே அந்த மைக்கேல் ஆலிவரையும் கொஞ்சம் தூக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவன் ரிட்டையர் ஆக மாட்டான். பட் கோல் கிக்ஸ் அண்ட் த்ரோக்கு வந்து கவுண்ட், அந்த 10 செகண்ட் கவுண்ட் இருக்குது. 10 செகண்டா 5 செகண்ட் கவுண்டோ அது இருக்குது. அப்புறம் சப்ஸ்டியூஷன்ஸும் 10 செகண்ட்ஸ்குள்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் இன்ஜரி ஆனாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா சைட் லைனில் 1 மினிட் இருந்துட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்ற அது இருக்குது. அதே மாதிரி கோல் கீப்பருக்கு வந்து இஃப் கோல் கீப்பர் வாண்ட்ஸ் ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் மெடிக்கல் ஸ்டாஃப் வராங்கன்னா கோச் ஷுட் பிக் ஒரு அவுட்ஃபீல்ட் பிளேயர் டு ஸ்டே அவுட் ஃபார் அ மினிட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அண்ட் பட் தட் அது வந்து லைக் அது வந்து அன்ரீசனபிளாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது இல்லை. சப்போஸ் இஃப் தேர் லெஜிட் இதுனா அதை ட்ரை டு மினிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு ஃபவுல் முன்னாடி இல்லை ஆக்சுவல் ஃபவுல் ஏதாவது நடந்ததுன்னா தே கேன் பி அ பெட் கொஞ்சம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம் ரெஃப்ரீஸ். ஸோ அந்த ஒரு ரூல் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலான்றதுதான், அது தனியாக கட் பண்ணி போட்டுரு. ரூல் இருக்கா? கார்னர் தான் எதுவும் இல்லை, க்ரௌடிங் த கோல் கீப்பர் தான் எதுவும் இல்லை. பட் அப்ப ப்ரிவ்யூ ஆரம்பிச்சிடலாம். அதுதான்டா இல்ல, எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். நீங்க கரெக்ட்டா ஒரு செக்வே நமக்கு ப்ரிவ்யூக்கு கரெக்ட்டா சொல்றேன். யா சரி வருவோம். அதுக்காக தான் இதை பார்த்தேனே. இதை ப்ரிப்பேர் பண்ணாதான் அதை பத்தி ப்ரிப்பேர் பண்ண முடியும்ன்றதால இதை ஃபர்ஸ்ட் பார்த்தேன் நான். பட் அப்புறம் பால் ஹேண்ட்லிங்டா, அந்த கீப்பர் கீழே வச்சுட்டு பாஸ் பண்ணி டிஃபெண்டர் கையில வச்சு அடிக்கிறது, அது வந்து இட்ஸ் கோனா பி ஸ்ட்ரிக்டர் இந்த வருஷம். லாஸ்ட் டைம் கேப்ரியலுக்கு ஒரு லீவே கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்களா இந்த வருஷம். ஸோ பாஸ் கோல் கிக் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா ப்ளே பண்ணது தானா. அதுக்கப்புறம் வாருக்கு எக்ஸ்ட்ரா பவர், அதில் ஒரு பவர் என்னன்னா ரெண்டாவது எல்லோ கார்டு வந்து வார் செக் போகுமா, உண்மையாலுமே அது ஃபவுலா, ரெண்டாவது எல்லோ கார்டு வர்றது மட்டும். அப்புறம் நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா நான் நோட் பண்ணது எனக்கு பிரீமியர் லீக்ல ஏன்னா இட்ஸ் ரெட் கார்டு ஆஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு தான் இல்ல, அது தெரியல. பிபிசி ஆர்டிகல்ல போட்டு வச்சிருந்தாங்க, அதான் படிச்சேன். பட் வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு கூட பார்த்தாங்க. அதான் யா இது கிடையாதான், வாய்க்கு முடின்னு பேசினா ரெட் கார்டு கிடையாது. அப்புறம் கார்னர் வந்து இன்கரெக்டாக போனால் வார் செக் பண்ண மாட்டாங்களாம், அவங்களா பார்த்து சொல்கிறதுலாம் கிடையாதான். லைக் ரெஃப்ரி ஒரு டிசிஷன் இம்பேக்ட் பண்ணால் மட்டும்தான் வார் பார்க்குமா. அப்புறம் யா ஐ மீன் ஐ கெஸ் தட்ஸ் பிரிட்டி மச். பட் ஏதாவது தோணுதா உங்களுக்கு? இல்லை ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். பட் முக்கியமான டேக்அவே வந்து கார்னர் வந்து கோல் கீப்பர் க்ரௌடிங் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. வித் தட் இன் மைண்ட் இது ஸ்டார்ட் பண்ணிடலாம் சுகன்.
போன வருஷம் வந்து நம்ம ஜியாகிரபி குரூப்பிங் பண்ணோம், பிஎல் ப்ரிவியூ. இந்த வருஷம் வந்து அந்த டேபிள் குரூப்பிங், லைக் டைட்டில் சேலஞ்சர்ஸ், யூசிஎல், யூரோப்பா அந்த மாதிரி. ஸோ இதில் ஏதாவது முன்ன பின்ன நிறைய டீம்ஸ் மேலேயும் வரலாம் கீழேயும் வரலாம். அதே ஏர்லி டிஸ்க்ளைமர் அது. சப்போஸ் நம்ம யூரோப்பான்னு போட்டு நீங்கள் அது யூசிஎல் அப்படின்னு நினைச்சிங்கன்னா லைக் ஃபீட்பேக் கொடுங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் நாங்கள் 3 பேர் எப்படி அலைன் ஆகிறோமோ அந்த மாதிரி போட்டுருவோம். அலைன் ஆகும் தான் நினைக்கிறேன், போவோம். பட் அதே மாதிரி பேசும்போது டீம்ஸ் ஓவர்லேப் இருக்கலாம். லைக் இப்போ இன்னைக்கு எபிசோட்ல வந்து மோஸ்ட் நம்ம வெறும் யூசிஎல் மட்டும் தான் பேச போகிறோம். அடுத்த வாரம் வந்து யூரோப் பேசும்போது இதில் பேசின டீமை பற்றியும் லைட்டாக தொட வேண்டிய அவசியம் வரலாம். ஸோ அதனால அதெல்லாம் வேற இருக்கு. பட் வித்வுட் ஃபர்தர் அடு, யார் டைட்டில் சேலஞ்சர் நினைக்கிறீங்க பாய்ஸ்? The defending champions. Yeah, I think it's a very good chance for them to run away with the title. And I don't think யாருமே கூட பெருசா கண்டென்ட் கூட பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணல. I think they are the only reasonable. ரன்அவே டைட்டில் ப்ரெடிக்ட் பண்றியா? எபிசோட் ஆரம்பமே நான் போன வருஷமா ரன்அவே டைட்டில் ப்ரெடிக்ட் பண்ணா, அதுக்கு முந்தின வருஷமா ரன்அவே டைட்டில் ப்ரெடிக்ட் பண்ண ஆர்சனலுக்கு. ஜிங்ஸா பண்ணிருந்தடா, போன வருஷம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லடா லைக் எபிசோடுக்குன்னு பேசுறோம்னா நான் என் இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. அது அப்பப்போ ஜிங்ஸ் ஆயிடுது. அதுக்கும் நம்ம சம்மந்தம் கிடையாது. பட் ஏடா கோ அண்ட் ஸோ ஆர்சனல் நம்ம என்ன பேசணும்? 2 ஸ்டாட் இருக்குதுடா பேசுறதுக்கு முன்னாடி. ஸோ போன வருஷம் ஆர்சனலுடைய 2 மிகப்பெரிய ஸ்டாட் வந்து 19 கார்னர் கோல், பிரீமியர் லீக் ரெக்கார்ட். நான் நீயே நோட் பண்ணி வச்சிருக்கியா? எப்படி முடிச்சா? ஓ முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் நான். சரி, அடுத்தது வந்து 35% ஆஃப் த கோல்ஸ் வேர் செட் பீசஸ். இன்னொரு ஸ்டார்ட் என்னன்னா, அவங்க செட் பீஸ் எக்ஸ்ஜி வந்து டிஃபரன்ஸ் வந்து 14. எக்ஸ்ஜில அவங்க எக்ஸ்ஜி வந்து 14. தட் வாஸ் தி மோஸ்ட் பை லைக் இது. நெக்ஸ்ட் வாஸ் பிரென்ட்ஃபோர்ட் அட் 9. சோ லைக் அவங்களோட லாஸ்ட் சீசனோட ஸ்டாட்ஸ். ஓகே. சோ சோ போன வருஷம் எப்படி இருந்தது அவங்களுக்கு? என்ன பண்ணாங்க? இந்த சீசன்ல என்ன பண்ணணும், என்ன மாத்தலாம் அப்படின்றத பத்தி பேசுவோம். மிஸ்டர் ஸ்ரீராம் பேசுறோம். போன சீசன்ல என்ன பண்ணாமா ஸ்டார்ட் பண்ணோம். எப்படியா ஸ்டார்ட் பண்றாங்க? ஒன்னதான் பண்ணாங்க, அது சூப்பரா பண்ணாங்க. டு ஸ்டார்ட் அவங்களோட செட் பீஸ் கேம், கார்னர் கேம், அந்த ரூல்ஸோட கிரே ஏரியாஸ் சூப்பரா லைக் ஓவர் கோர்ஸ் ஆஃப் சீசன் பண்ணி ஜெயிக்கிறது வந்து லைக் லைக் யூ நோ நம்ம பர்சனலா என்ன டிஃபரெண்ட் ஒபினியன் இருந்தாலும் லைக் you have to give it to them அப்படின்ற. they executed it ஃபுல்லா. பட் ஆனா எனக்கு டிஃபென்ஸ் வந்து கண்டினியூஸ் டு பி த ஸ்ட்ராங் பாயிண்ட்ரா. ஐ திங்க் கெரகர் வந்து 2 வருஷம் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னா. ஐ திங்க் அர்டெட்டா வந்து has gone the Jose route, like you know, like defense ன்னு. I think at least last 2 years வந்து like they have been the best defensively best team. ஏன்னா போன வருஷம் நம்ம அவ்வளோ அட்டாக்கிங் அவங்க கிரியேட் பண்ணலன்றது வந்து ஒரு நியாயமான இது இல்லை. ஓப்பன் பிளேல பெருசா கிரியேட் பண்ணல. செட் பீஸ் 35% கோல்ஸ் பிளஸ் அந்த லைக் புஷிங் இது பண்ணாலும் they considered the least XG, like deservingly like the best defense in the league as a byproduct of ஏன்னா அவங்க அவ்வளோ அட்டாக்கா எக்ஸ்பென்சிவா ஆடுறது இல்லைல்ல. ஆனா லைக் ஃபுல்லா 4 சென்டர் பேக் பேசிக்லி பேக் லைன். ஸோ ஐ திங்க் ஃபார் 2 years now they have been the best defensive team in the league. I think ஒரு கேம் தான் வந்து ஒரு கேமோ 2 கேம் தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சு தோத்துருக்காங்க. மற்ற எல்லா கேமுமே they score first that it's they win. ஒன்னு வந்து UCL ஃபைனல், இன்னொன்னு வந்து யுனைடெட் கேம். அவ்வளவு ஆனந்தம். பட் ஆனா என்ன சொல்றது, அதான்டா போன வருஷம் அவங்க என்ன நல்லா பண்ணாங்கன்னா இம்ப்ரெசிவ் டிஃபென்சிவ்லி, அவுட் ஆஃப் பொசிஷன், சூப்பர் பிரஸ். ஒரு क्वेश्चनரா, செட் பீஸ் வந்து டைரக்டா அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ்ல செட் பீஸ் பிளேல இருந்து இன்ஸ்பயர் ஆனாங்கன்றாங்களே மிஸ்டர் கைலாஷ், அத பத்தி உங்க கருத்து ஏதாவது இருக்குதா? ஐ மீன் இது லைக் இது ஃபர்ஸ்ட் வந்து நாட் ஒன்லி ஆர்டெட்டா, இதுக்கு முன்னாடி சவுத் கேட்வே they said was supposed to be inspired and இதுல லைக் யூ நோ ஏன்னா இங்கிலாந்து லைக் அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் லாட் ஆஃப் ஸ்டாப்பேஜஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டைம் அவுட்டுக்கு அப்புறம் கோச்சஸ் கிட்ட ட்ராப் பிளேயர்ஸ் இன்னும் ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ அதுல தான் அது லைக் தே ஸ்டார்ட் இதுல இட்ஸ் ஆல் அபவுட் அனாலிட்டிக்ஸ் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இதுல நீ மெயினா பாக்கணும்னா செட் பீஸ் இல்லை, பிகாஸ் உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பண்ண முடியும் and you can get a control a lot, so there's gone that way. But yeah, talking about Arsenal, நம்ம இன்னொன்னு என்ன சொல்லணும்னா லாஸ்ட் டைம் என்ன நல்லா பண்ணாங்கன்னா லைக் நம்ம லாஸ்ட் டைம் எல்லாரும் பேசணும் பாட்டில் பண்ண சான்ஸ் இருக்கு லாஸ்ட் 5 games. But last 5 games they won last 5 in a row and points were tied at City. They won 5 in a row. They won 5 in a row down the line, so 7 points they beat பண்ணிட்டு they just took the title. So yeah, அதுவே they did really well. So
அவுட் ஆஃப் பொசிஷன் ஷேப் அதெல்லாம் நம்ம எல்லாம் நிறைய பேசிட்டோம். ஸோ ஆர்சனல் ஜஸ்ட் வெரி ஸ்ட்ராங் ஆன் those areas. தே எவர் ட்ரில்டு அதை எதை பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு தேவர் ட்ரில்டு அப்படின்றது தான் இது. ஸோ இந்த வருஷம் என்ன மாற்றினா பெட்டராக இருக்கும், என்ன மாற்றணும். அண்ட் இப்போது பார்த்தோன்னா சலிபா இன்ஜர்ட் அவங்களுக்கு. ஸோ செட் லைக் அவங்க டிஃபென்சிவ் இது அப்படியே இருக்குமா? அண்ட் கிவன் தட் இப்போ அந்த கோல் கீப்பர் ரூல் எதுவும் இல்லாததுனால அண்ட் அண்ட் போன சீசன் நான் வந்து அந்த டைம் டிலேவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான்டா பண்ணாங்க ஆர்சனல். லைக் யூனோ செட் பீஸ்லேருந்து தே டேக் த டைம் டு மூவ் த பால். ஸோ அது மேபி குட் பி அ பிரச்சனை திஸ் சீசன். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்னு. பட் அதை தவிர வாட் டு யூ திங்க்? பிளேல இல்ல பர்சனல் சேஞ்சஸ் ஸ்குவாட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட். சோ Bruno Guimaraes for 75 million pounds and Bruno Guimaraes is like the biggest change as to see why Arsenal. ஆமா, ஏன்னா நீ பார்த்தனா லாஸ்ட் 5 games நம்ம பேசும்போது அவங்க பிக் சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா மிட்ஃபீல்ட்ல லூயிஸ் கெல்லி ஸ்டார்டட் பிளேயிங். சோ என்ன சொல்ல வந்தனா he started playing, அவன் தான் மிட்ஃபீல்ட்ல he started playing more line breaking pass, கொஞ்சம் பர்சனாலிட்டி, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆடினது லாஸ்ட் ஆர்சனல் அந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா லூயிஸ் கெல்லி. ஸோ அதனால ஐ திங்க் தே நீட் that kind of a profile, like, and Bruno Guimaraes is the league one of the best in the league to do that. So எனக்கு என்னமோ இந்த சீசன் ஆர்சனல் ஐ திங்க் they will be more adventurous, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் டேக்கிங், கொஞ்சம் அட்டாக்கிங் எக்ஸ்பான்சிவ் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஒரு 3-4 years they been very close, வின் பண்ணல. ஸோ வின் பண்ணுங்கிறது தான் that was on their mind. Like last season they didn't win, pressure have been too much. So if I win பண்ணி அந்த pressure is off them. So in the season I think they can expand and build on it. So they'll அப்படின்னு எனக்கு தோணுது. That's why they're going like link out a players for Vinicius Junior, they are heavily linked. Bruno Guimaraes வாங்கிட்ட player. So I think that's the way they're going towards it. நான் நினைக்கிறேன். Yes, Sriram. ஆமா, ஆனா லைக் நம்ம வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டியே இல்லை அப்படின்னு லைக் ரொம்ப லைக் இது பண்ற மாதிரியும் இருக்குல்ல. லைக் அவங்க சிட்டி வாஸ் த பெஸ்ட் ஹைலி கிரியேட்டிவ், ஹைலி சான்ஸ் கிரியேட்டிங் டீம். பட் ஆர்சனல் வேர் ஆல்மோஸ்ட் லைக் செகண்ட். ஸோ அது ஐ திங்க் அவங்களோட எக்ஸ்ஜி அட்டாக்மே லைக் 65, they scored 70 goals and defense was like the least ever, 20 conceded 28. I think they conceded 27 goals or என்னமோ தான். பட் இட்ஸ் நாட் லைக் அ பிக் லீப் எல்லாம் மாதிரி லைக் நம்ம மைண்ட்ல அப்படி அவங்க ஆடுற ஸ்டைல பார்த்து அப்படி நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஸோ ஐ டூ திங்க் லைக் ப்ராப்ளி லைக் அந்த இதை ஸ்லைட்டா அவங்க ஷிஃப்ட் பண்ணா கூட போதும். 10% கைலாஷ் பாயிண்ட், யா எக்ஸாக்ட்லி, ஒரு 5 more சான்சஸ் கிரியேட் பண்றாங்க. லைக் ஆர் மேபி லைக் எவ்வளவு சொல்றது, ஒரு 0.5 சான்ஸ் பெர் கேம் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்றாங்க அப்படின்னா கூட உனக்கு 19 சான்சஸ். ஸோ அதுவே உனக்கு கம்ப்ளீட்டா அவங்களோட அட்டாக் இன்னும் எலிவேட் பண்ணிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்பலாம் இது பண்ண சான்ஸ் இல்லை. அண்ட் இன்னொன்னும் ரொம்ப டிராஸ்டிக்கா போக தேவையில்லடா. லைக் உனக்கு டைட்டில் வின்னிங் டீம், லைக் இப்போ உனக்கு மிட்ஃபீல்ட்லயும் உனக்கு சம்படி ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் இந்த லீக் வாங்கியிருக்கீங்க, PL ப்ரூவன். ஸோ அதனால வாங்கிக்காங்க, சாரி. பட் இதுதான் நான் டிஃபால்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட். ஐ திங்க் மேபி ஹவர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் ப்ராபப்லி ரைஸ் ஆரம்பிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ரைஸ் இன்ஜர்ட்ல, அதை பத்தி பேசுவோம். லைக் இதுல மோஸ்ட்லி யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டா லைக் ஃபர்ஸ்ட் 2 games. ஏன்னா ஒன் ஆஃப் தி திங்ஸ் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா ஆர்சனல் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா சலீபா இஸ் அவுட் ஃபார் அ பிட். ரைஸ் உனக்கு ஃபுல்லி ஃபிட்னஸ் வரதுக்கு டைம் ஆகும். ஐ திங்க் சேம் வித் சாக்கா கூட, ஹி இஸ் பேக். பட் இன்னும் இப்ப நீ மற்ற டீம்ஸ்லாம் பார்த்தோன்னா 3-4 ப்ரீ சீசன் கேம் ஆட்டாங்க. இவங்கெல்லாம் இப்பதான் வந்து லைக் ஒரு வாரம் தான் ஆகுது லைக் இவங்க ஸ்குவாடுக்கு வந்தே. ஸோ அதனால உனக்கு ஸ்லோ ஸ்டார்ட்னா என்ன, மேபி வின்ஸ்ல இன்ஸ்டெட் ஆஃப் வின்ஸ் டிராஸ் தானே தவிர. பட் ஐ திங்க் they'll still defensively be resolute. பட் ஃபர்ஸ்ட் கேம் லைக் ஆர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது ஹவர்ட்ஸ் தான் அவங்க பெஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? யா, ஹவர்ட்ஸ் ஆரம்பிப்பானா? யா, மார்டினெல்லி. ஸோ தே ஆர் லிங்க்ட் வித் ஆசமன் போல. அது எவ்வளோ கிரெடிபிள்ரா இது? I don't know, because Gyökeres, he started slowly, but at the end of the season he was pretty good. Like down the stretch, adula வந்து like well. So Osimhen, like அவங்களுக்கு பார்த்தனா லெஃப்ட் அட்டாக்கர் தான் அவங்க மஸ்ட் நீட். லைக் அவங்க டீம்ல பார்த்தனா the weakest position is in left wing. So இப்ப ட்ரோசானும் கிளம்பிருக்கான். அந்த சைன்ஸ் ட்ரிசோல் is like pronunciation like 40 like for 35 million or something. So pre-seasonly he is saying he's playing well and சொல்றாங்க. So he might also start. So our weakest position is like left wing. So I think
they should target someone who can like create, and Vinicius was like வாங்கியிருந்தாங்கன்னா like would have been perfect, like made a lot of sense. ஏன்னா சாக்கா like ரைட்ல கிரியேட் பண்றது like Vinicius like will also do like created on his own left side. So அது பண்ணியிருந்தாங்கன்னா like hands down சொல்லிருக்கலாம், like சீசனே would have been like ரிவ்யூவே பண்றது கொஞ்சம் பாயிண்ட்லெஸ் ஆகும். பட் யா இப்ப பாரு, இதான் அவங்க பெஸ்ட் டீம், எவ்ரிபடி ஃபிட். லைக் மேபி இங்க பென் ஒயிட் வரலாம், பட் இதுதான் வச்சுக்கோயேன். எனக்கு என்னவோ அவங்க ரெண்டுமே வாங்குவாங்கன்னு தோணுதுடா, லெஃப்ட் விங் அண்ட் ஐ திங்க் they'll go for a striker. ஏன்னா அவங்க weirdly Julian Alvarez கூடயும் லிங்க். if they do that, எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனுக்குமே things get sorted for them நினைக்கிறேன். இது ரெண்டுமே வாங்கிட்டாங்க, லைக் ஆசிமன் வாங்கிட்டாங்க and then one more வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சது. லுக் அட் திஸ் டீம். இதுல நீ ஆசிமன் போட்டேன்னா அவ்வளவுதான், லைக் ப்ராப்பர் டீம். அண்ட் உனக்கு இது இல்லாம நம்ம இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒவ்வொரு பொசிஷன் நம்ம போனோம்னு வச்சுக்கோயேன். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க பேக் லைன் வந்து பேக்ட். இப்போ மஸ்கரா இருக்கான், தேல் கண்டிப்பா தேல் கெட் சென்டர் பேக், ஐதர் குவான்சாவோ இல்ல getting a center back. ஆமா, ஆஸ்டன் வில்லா பிளே குவான்சா. ஒரு ஜோக் ஒன்று இருந்தது, அர்டெட்டா ஆல்வேஸ் வாண்டட் குவான்சா பட் பர்ட்டா ஹர்ட் இட் அஸ் கான்சா அண்ட் வென்ட் டு ஆஸ்டன் வில்லான்னு ஏதோ. ஸோ பட் ஆனால் கண்டிப்பா வாங்குவாங்கடா. ஸோ உனக்கு பார்த்தனா இப்போ இவங்க ரெண்டு பேர் இல்லாம டெப்த் மஸ்கராவும் கான்சா லைக் ப்ராப்பர் ஸ்டார்டர்ஸே இருக்காங்க. இங்க பென் ஒயிட் இருக்கான், யார் இன்னொரு லெஃப்ட் பேக் தான் தெரியல. ஸ்கெல்லி ஆடுவான்ல, மைல்ஸ் இன்கேப்பியும் இங்க ஆடலாம். ஸோ இங்க சார்ட்டடா. இங்க நீ மிட்ஃபீல்டு பார்த்த அப்படின்னா ஆடகார்ட் ஆர் எசே அட்டாக்கிங் கிரியேட்டிவிட்டிக்கு, குமாரஸ் ஆர் லூயிஸ் கெல்லி கூட ஆடலாம். லைக் இது your favorite Zubimendi. ஓ பத்தியா, மைண்ட்ல கூட இல்ல பத்தியா. குமாரஸ் ஆர் ஜுபிமெண்டி, ரைஸ் ஆர் மெரினோவா. மெரினோ 9 ஆடுவான். another நார்கார்ட வித்துட்டாங்க பேசிக்கலி. நார்கார்ட் யா. சோ அப்புறம் அந்த டோமன் எங்கடா ஆடுவான்? அவன் அட்டாக்கிங் ரைட் விங் தான். யா லைக் Dorman's like அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பிரேக் அவுட் பிளேயரா இருப்பாங்க. they expect this season because Saka is already like so if you take it slow, Dorman and Madueke, so like the deepest squad in the league, so so and they've added like and many combinations ஆடலாம் midfield like right single இதுவா போட்டு ஆடலாம். அட்டாக்கிங் கேம்ஸ்ல ப்ரூனோ மட்டும் இவன் நீ என்னடா இது இப்படி இருக்கு. ஆமா டீம் தானே. ஆமா இப்ப நீங்க லெஃப்ட் விங் வினிஷியஸ் போடுறதுனா மைட் as well நம்ம எண்ட் பண்ணிடலாம் ப்ரிவியூவை, சாம்பியன்ஸ் அப்படின்னு போட்டு போயிடலாம். இல்ல you guys said like most depth ஜாஸ்தியா இருக்கிற டீம்னு சொன்னீங்க. பட் I also think that's the most complete team in the Premier League. ஏன்னா மத்த எல்லா ஸ்குவாடையும் பார்த்தனாலும் எங்கேயாவது ஒரு சில ஓட்டைகள் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இப்போ என்னன்னா, போன சீசன்ல இன்ஜுரிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அவங்களுக்கு. அண்ட் அவங்க அவ்வளவு எக்ஸ்பான்சிவ் ஃபுட்பாலும் விளையாடல, பட் இன்ஜுரிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அது பத்தின ஏதாவது கருத்து இருக்கா? they fight the doctor, it seems, the physio. yeah, ஸ்குவாட் டெப்த் தான்டா அவங்களுக்கு ரொம்ப வருஷம் ப்ராப்ளமா இருந்தது. லைக் என்னோட இன்ஜுரிஸ் வந்து இயர் ஆன் இயர் எல்லா டீமுக்கும் அது லைக் இது பண்ணிட்டே இருக்கிறது தான், லைக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது தான். இப்போ லைக் இப்போ லிவர்பூலுக்கு போன வருஷம் இன்ஜுரிஸ் இருந்தது, சிட்டிக்கோ கொஞ்சம் இருந்தது. ஸோ நீ 50-60 கேம்ஸ் ஆடுற சீசன்ல அது வரதான் செய்யும். அவங்க பெருசா அட்ரஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்குவாட் டெப்த். லைக் எப்பவுமே ப்ராப்ளம் இருந்தது வந்து உனக்கு ஸ்பெஷலி மிட்ஃபீல்ட் அண்ட் லைக் பேக் லைன் வந்து ஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ யா ஐ திங்க் நல்ல டெப்த் அண்ட் குட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவேன். பட் I would still not say இன்னைக்கு with what we know this is not the best starting 11 நான் சொல்லுவேன். Like probably the second best starting 11 வேணா சொல்லலாம், ஆனா ஃபர்ஸ்ட் இது கிடையாது. So maybe லீக்ல வந்து இன்னைக்கு நீ இப்ப பார்த்தனா this is not the best starting 11. நம்ம வருவோம் அந்த பெஸ்ட் ஸ்டார்டிங் 11க்கு. ஆனா you still thinking you say Arsenal for the title. Arsenal for the title, best overall squad Arsenal தான். பட் ஸ்டார்டிங் 11 இந்த ரெண்டு ரீப்ளேஸ் பண்ணா இது பண்ணாதனால I don't think இதுதான் பெஸ்ட் ஸ்டார்டிங் 11. சரி ஓகேடா, அடுத்து அப்படியே போவோம். கைலாஷ் நீங்க ஏதாவது ஆட் பண்றீங்களா ஆர்சனலுக்கு? யா எனக்கு வந்து क्वेश्चन. சோ இல்ல நான் டைட்டில் ஃபேவரட்ஸ்னு சொல்றேன். சுகன் நீனா? ஆமாடா டைட்டில்டா, டைட்டில் ஃபேவரட்ஸ் இல்ல டைட்டில். சோ மை क्वेश्चन, இப்போ அவங்க டைட்டில் வின் பண்ணலனா where do you think this would have gone wrong? எந்த பிரச்சனைனால லைக் there's a 10% chance we saying they're not winning the title னா அதுங்க என்ன நடந்துருக்கணும் the 10% happen? செட் பீஸ் உனக்கு சேம் அவுட்புட் வரல, அட்டாக் வந்து டிரான்சிஷன் ஆகல அப்படி. ஏன்னா இவங்க வந்து இப்போ நீ கேம் சேஞ்சிங்கா இங்கேயும் பண்ணாதான் உனக்கு அது கோல்ஸும் கன்வெர்ட் ஆகணும்ல.
ஸோ இவங்க கேம் சேஞ்சிங் அட்டாக்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. திஸ் இஸ் ஆல் ஃபைன். இது உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுக்கும், கிரியேட்டிவிட்டி கொடுக்கும். பட் ஆனா இங்க ஸ்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸோ உனக்கு செட் பீஸோட 35% அவுட்புட் வந்து ஈவன் 25% ஆச்சு அப்படின்னா கூட உனக்கு 10% மேட்ச் ஆகலன்னா they'll not win the league. And I mean obviously injuries, but injuries எல்லா டீமுக்கும் இருக்கிறதுனால நான் அதை சொல்லல. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா சொல்றேன் எனக்கு வேர்ல்ட் கப் ஹேங் ஓவர் தான் இருக்கு. பிகாஸ் ரைஸ் லைக் பீன் பிளேயிங் வாட் 60 against 2 seasons. சாக்கா இந்த வேர்ல்ட் கப் ஹேங் ஓவர். கேப்ரியலும் பார்த்தீங்கன்னா been playing a lot of minutes. சலிபத் already going to be missed some time. இந்த வேர்ல்ட் கப் ஹேங் ஓவர் தான் எனக்கு கன்சர்னா தோணுது. மத்தபடி ஐ கான்ட் see them not. I would also say injuries. போன வருஷமே இல்ல, ஐ தாட் லைக் they win the title. பட் ஆனா இன்னும் காம்ப்ரிஹென்சிவா வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு காரணம் அங்கங்க இன்கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் which I did not really expect. அண்ட் இன்ஜுரிஸ் வந்தது தான் அந்த டயர்ட்னால பண்ணலாம். அண்ட் கிரியேட்டிவிட்டி கூடடா. ஐ மீன் ஓடகார்ட் சொல்றோம், பட் நம்மளுக்கே தெரியும் நம்மளே ஒருத்தர் வந்து ஓடகார்டுக்கு கால்ஸ் அவுட் எவ்ரி நவ அண்ட் தென் பாரு and just to add, ஆர்டெட்டாவும் இல்ல அவ்வளோ அட்டாக்கா லைக் he didn't show that much interest in attacking as she shows in defending போன சீசன். அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும் இந்த வருஷம். இல்லைன்னா அதான் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ பாரு, சும்மா எல்லாமே சும்மா லைக் ப்ராப்பர். மார்டினெல்லி வித்துருவாங்கன்னு நினைக்கிறேன்டா. மார்டினெல்லி is probably out. they're not really keen on Martinelli. வித்துட்டு யாராவது வாங்குவாங்க. இல்லடா ஏதோ 40 மில்லியன் பிட் கூட ரிஜெக்ட்னு பார்த்தேன். பட் yeah, I think yeah அதான் கைலாஷ் வேர்ல்ட் கப்புமே ஆக்சுவலா நல்ல பாயிண்ட். யூசுவலா அந்த மாதிரி ஆடி வந்தாலே என்ன சொல்றது 50-50 தான் ஆவணி வந்தா ஃபாஸ்ட்ல. அதனால ஓகே சரி ஓகேடா. அப்புறம் டைட்டில் இவங்க தான். பட் ஓகேடா, பை த வே இஃப் கைலாஷ் கேட்ட மாதிரியே சப்போஸ் அவங்க வின் பண்ணலனா அப்படின்றல, அவங்க வின் பண்ணலனா யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? தெரியலடா எனக்கு. ஏதாவது ஒரு பதில். இதை நான் ஒரு கேள்வி வேற கேட்கறேன் உனக்கு. மிஸ்டர் கைலாஷ், நீங்க தான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க. அவன் தெரியல சொல்லலாம், ஆனா நீங்க சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க யோசிச்சிருக்கீங்க. நோ சான்ஸ். பிளைண்ட் கெஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. Go for it. I mean, if things like I would say City because அவங்க தான் க்ளோஸா வர முடியும் because they have the squad. But நான் City like ரிவ்யூக்குள்ள போவோம், but I'm not high on City this season. But yeah சொல்றது கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் predict போன எபிசோட்ல predict பண்ணிட்டு சிட்டின்ற நான் ரிவ்யூல தான் சொல்ல போறேன். லைக் இது நடக்கலனா I can only see that happening because or Liverpool if like Areola just clicks right on the top. So Areola is fine because I Areola பிடிக்கும். So அதனால just அதனால சொல்றேன். இல்ல திங்ஸ் பண்றான். சரி அவன் சொன்னா லிவர்பூல், நான் யுனைட்டட் சொல்லிக்கிறேன், நீ எதை சொல்றியா? ஏன்டா அப்படி பண்றீங்க? செல்சி தான் இந்த மாதிரி Chelsea is a decent shout. Chelsea is a decent shout, but I mean it's too ambitious. உனக்கு அவனோட லிவர்பூல் சொல்றான், லிவர்பூல் ஜெயிச்சுறாங்களா? சிட்டி தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். யார் சிட்டியே சொல்றீங்க? I will go with Chelsea. I will go with Chelsea. ஓகேடா. சரிடா, ஓகே. சோ அடுத்த அப்ப டைட்டில் ஆல்மோஸ்ட் வின்னர் சொல்லிட்டோம். க்ளோஸ் கண்டெண்டர் என்ன? சிட்டியா? ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேட்கணும்னு நினைச்சது வந்து, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டாப் 5 பேச போறோம், சரியா? ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் த டீம்ஸ், அவங்களுக்குள்ள தான் டாப் 5 இருக்கணும். அதுக்கு வெளில ஒரு டீம் வாய்ப்பே இல்லைன்னா என்னென்ன டீம் சொல்லுவீங்க? நான் சொல்லிட்டேன். கோ ஃபார் இட். நீ ஒன்னு சொல்ல, அவன் சொல்லிட்டோம். ஆர்சனல், சிட்டி, லிவர்பூல், யுனைடெட், செல்சி, ஆஸ்டன் வில்லா. அப்புறம் கைலாஷ் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றேன். ஜஸ்ட் ஆர்சனல் டைட்டில் சொல்லிட்டோம்ல, அதனால டாப் 5 பிரெடிக்ட் பண்ண சொல்ல நம்ம இந்த டீம் எல்லாம் தொட்டுறணும். இப்போ லைக் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இது ஃபைடா. அப்ப இது ஃபைட் நிறுத்தி இல்லடா, லைக் அவுட்சைட் ஆஃப் நீ சொல்றது டாப் 5ல வர சான்ஸே இருக்க கூடாது. நீ சொல்றதுன்னு இல்ல, லைக் we just make a decision together. I'll add Spurs to that list. I'll add Villa and United சொல்லியாச்சா? yeah. So we have 7 teams now. சரியா? Arsenal, Liverpool, Chelsea, City, Villa, Spurs, United. இது தவிர வேற ஏதாவது டீம் வர சான்ஸ் இருக்கா டாப் 5? இல்ல. Your favorite team ஒன்று இருக்குதே, Mr. Freeram? No. Newcastle United. ஏய் சம்பந்தமே இல்லாம அந்த டீம் எனக்கு அந்த டீமே பிடிக்காதுடா. ஏன் நீங்க சம்பந்தமே இல்லாம என்ன சொல்றீங்கன்னு தெரியல. நியூகாசில் என் ஃபேவரட் தான். சரி, any other in the clubs like Brighton or Bournemouth or Brentford? I don't think so. ஏன்னா நான் சொல்றேன் பிரைட்டன் அண்ட் போர்ன்மவுத் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சோ வரலாம் அப்புறமா. சரிடா, ஓகே. நம்ம இப்ப என்ன பண்ணிடலாம்னா, இப்ப சிட்டி அண்ட் ஆர்சனல் டைட்டில் குரூப் பண்ணிட்டு இப்ப சிட்டி பேசிட்டு நெக்ஸ்ட் 5 ஃபார் தி 3 பொசிஷன்ஸ் வந்து நம்ம பேசலாம். சரிடா, ஓகே. கைலாஷ் நீங்களே சொல்லுங்க. கைலாஷ், நீங்க தான் சிட்டி பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி ஹெட்ஸ் அப் குத்தீங்கல. கோ ஃபார் இட்.
இல்ல சிட்டியை பத்தி என்ன சொல்ல போறேன்னா I'm not that like new let's say Guardiola is going after 10 years so எனக்கு என்னமோ ஸ்ரீராம் giving a சொல்ல இல்ல அதே மாதிரி போன வருஷம் என்ன பண்ணாங்க அப்புறம் என்ன கார்டியோலா போலாம் லைக் சேம் ஃபார்மேட்ல ஓகே தானே போன வருஷம் என்ன நல்லா பண்ணாங்க அண்ட் தென் கார்டியோலா லீவிங் அண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு okay so போன வருஷம் என்ன பண்ணாங்க so they did like நல்ல ஸ்பெண்ட் பண்ணாங்க so they got like 2-3 very Well. good long terms like Semenyo நீ Rui சீரியஸா like பேசுறியா இல்ல டிக்குக்காகவே பேசுறியா எனக்கு சத்தியமா நல்லா புரியல இருந்துச்சுடா அதை கட் ஏய். பண்ணி போடுறான் சிட்டி போன வருஷம் நம்ம அங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க சரி கோ ஃபார் இட் கண்டினியூ Semenyo and Magui and crucial pre-al proven January signings okay January 2 like biggest holes in the squad இது பண்ணிட்டாங்க சரி இப்போ பார்த்தா Elliot Anderson they are signing in the summer so you know Okay. they're just covering all holes and squadல weakness அந்த மாதிரி பாக்குறாங்க so last season வேற என்ன நல்லா பண்ணாங்க I think they changed the play style so Guardiola did that yeah அது எனக்கு சொல்றதுக்கு ஏன் யோசிக்கிறேன்னா I don't know how it's going to translate to you know Maresca is coming in so கோச்சுமே சக்சஸ்ஃபுல்லா லைக் யூனோ ரொம்ப நாள் முன்னாடி டேப் பண்ணி அதுவுமே லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணாங்க ஸோ சக்சஸையும் பிளான் பண்ணி அது சக்சஸ் நல்லா பிளான் பண்ணிட்டாங்க ஸோ போன வருஷம் பெப்போட பிளே ஸ்டைல் பேசுனல ஐ தாட் இட் வாஸ் அவுட் சைட் ஆஃப் ஹிஸ் லைக் யூனோ இத்தனை வருஷம் philosophy எக்ஸாக்ட்லி பயங்கரமா என்ன பெப்ரிண்ட சொல்ல கொண்டு வந்து அந்த கவுண்டர் அட்டாக் பேசிங் அது இதுன்னு பட் லைக் நீ சொன்ன மாதிரி மரெஸ்காவும் வந்து இஸ் கோனா ஹேவ் ஹிஸ் ஓன் ஸ்டைல் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோனா ஹேவ் எனிதிங் தட் ஓவர்லாப்ஸ் வித் பெப் அது இருக்கும் பட் அதர்வைஸ் இஸ் நாட் கோனா இஸ் கோனா ஹேவ் ஹிஸ் ஓன் ஸ்டாம்ப் அட் மான்செஸ்டர் சிட்டி அது இன்டர்வியூ சொன்ன அந்த இன்டர்வியூவா இல்லை ப்ரெஸ் மீட்லயோ போயிட்டு பெப் கூட பேசினானா அதெல்லாம் பத்தியா பெப் வந்து பிளேயர்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு கற்றுக்கினாங்களாம் பிளேயர்ஸை சப்போஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா அவர் எப்படி போய் பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கலாம் பெப் சொன்னாராம் மரெஸ்கா கிட்ட அப்படின்னு ஏதோ ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் பட் சரியா சொல்லு அடுத்து இப்போ அவங்க சைனிங்ஸ் பத்தி பேசினேன் எலியட் ஆண்டர்சன் ஐ திங்க் சிட்டி இஸ் கோன் பி ஒன் ஆஃப் த டீம்ஸ் தட் கோன் பி வெரி பிஸி இந்த க்ளோசிங் இது ரெயின்டர்ஸ் வந்து கிளம்புற மாதிரி வேற இருக்கு ஸோ அவங்க மிட்ஃபீல்ட் எப்படி இருக்கு அட்டாக் எப்படி இருக்கு கோ ஃபார் இட் போடுறேன் Savinio is also interested like linked with you know 85 million player அவர் தானே yes the same Yeah. guy Yeah. so ஆனா நீ பார்த்தனா இதான் ஃபர்ஸ்ட் 11 இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் 11 இந்த லீக் அண்ட் ராட்ரி இருக்க மாட்டான். ராட்ரி இன்னும் மூவ் ஆகல ஸோ அதனால பட் ஏன்னா உனக்கு நீ வித் ராட்ரி பார்த்த அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் பெஸ்ட் 11 in the league hands down. Rio. Yeah. Oh. பாரு Interessant. லிட்டரலி பாரு டூ ப்ராப்பர் பியூர் விங்கர்ஸ் அண்ட் மஷின் ஸ்ட்ரைக்கர் ஒரு பெஸ்ட் கரண்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் 6 அண்ட் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 8s லாஸ்ட் சீசன்ல அண்ட் கிரியேட்டிவிட்டி Foden. ஓகே தான் ஃபோர்டன் ஆடலனாலும் நீ வேற யாரா போடலாம் அந்த இடத்துல Cherky Ryan Cherky ஷர்க்கி போடுவோமா ஆசைப்பட்டுட்டேன் I would still put Foden because World Yeah, Cup me like, too. he has a summer off Form. so you know பட் ஸ்டில் நீங்க பாரு லைக் அந்த டீமை பாரு லைக் லிட்ரலி த பெஸ்ட் ஸ்டார்டிங் 11 இஃப் எவ்ரிபடி இஸ் ஃபிட் நான் இதுல என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா சப்போஸ் ராட்ரி போயிட்டான்னா அவங்க கண்டிப்பா என்ஜோ ஃபெர்னாண்டஸ் புவாதி வாங்குவாங்க ஓகே அங்கதான் ஐ ஃபீல் லைக் அந்த இடத்துல ஸ்குவாடோட குவாலிட்டி கீழே போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா ராட்ரி பியூர் 6 ஆண்டர்சன் மட்டும் பியூர் 6 நம்ம வேர்ல்ட் கப்லயே கூட பார்த்தோம் சோலோ 6 லைக் யூனோ லைக் ஹீ கேன் பிளே பட் ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் கிரேட் அவன் 8 ஆடினாதான் இது ராட்ரி தூக்கிட்டாங்கன்னா அந்த என்ஜோ புவாதி மட்டும் வாங்கினா கம்மியாயிடும்டா அவங்களோட லைக் ஸ்குவாட் குவாலிட்டி கன்ஃபார்மா பட் சம்ஹவ் அவன் சரி ஒரு வருஷம் நான் இருந்துட்டு பார்சிலோனா வந்து இதே மாதிரி சீப்பா பிட் பண்ணி அவன் போலன்னா தென் ஐ திங்க் திஸ் இஸ் லைக் தி பெஸ்ட் 11 in the league. 65 million ஆண்டா பார்சிலோனா ஹெவிலி லிங்க்ட் இப்போ தேர்ட் பிட் ஏதோ 65 million கோய்டா மோஸ்ட்லி பட் அவன் தான் சொல்லியிருக்கானே சப்போஸ் அலைன் ஆக முடியலனா ஐம் ஓகே டு ஸ்பெண்ட் a year அப்படின்னு அண்ட் என்ஜோவும் போக முடியாதுன்னு ஒரு டிராமா போயிட்டு இருக்குது பட் ஐ ஆம் லைக் யூ நோ ஐ திங்க் இட்ஸ் 50-50 என்ஜோ போறதுக்கான சான்சஸும் இருக்குது ஐ வுடன்ட் ரூல் இல்ல அது சும்மா செல்சி கிரியேட் பண்ற ஒரு இது லைக் நான் என்ன சொல்றேன்னா ராட்ரி போனா கன்ஃபார்மா பெரிய சைனிங் அந்த புவாதியும் சைனிங்கும் வந்துரும் இதுவும் எனக்கு தெரிஞ்ச என்ஜோ போலனா மீன் ராட்ரி போலனாலுமே அந்த புவாதி கன்ஃபார்மா சைன் பண்ணிடுவாங்க சிட்டி சோ ஒன் கை ஹூ கேன் டேங்க் திஸ் இஸ் மரஸ்கா அதர் than that எனக்கு தெரியல லைக் ப்ராப்பரா இருக்கு டீம் வந்து மரஸ்கா has proved his mettle-ரா ஐ மீன் நான் தான் கொஞ்சம் ஹார்ஷா இருந்தேன் சிட்டிபியோ சொல்லாத பட் செல்சில அவன் இருந்த வரைக்கும் தேவ் லுக்ட் சாலிட் லெஸ்டர் சிட்டில ஹி டெலிவர்ட் பட் யா ஐ அக்ரி ஏதாவது பிரச்சனையானா மோஸ்டா மரஸ்காவா தான் இருக்கணும் அண்ட் யா இட்ஸ் அ பெரிய ஆஸ்க் டு ஃபில் இன் பெப்ஸ் ஷூஸ் கைலோ சொல்றியா உன்னுடைய ஹேண்ட்ஸ் ரைஸ்டாவே இருக்குது oh sorry upper raise பண்ணது okay so yeah
yeah, the 2% we forgot Omar Marmoush and Guardiol. So அவங்களுமே like backup strikers and center backs. So yeah, நம்ம பேசின மாதிரி ஃபுல் பேக்ஸ் quality 11 இருக்கு and they're like probably the second best team depth wise பார்த்தாலுமே England like after Arsenal. So completeness பார்த்தாலும் சொல்றேன். குஷ்னாவ் வாடியால் கூட ஆடுவான்டா லெஃப்ட் பேக் Guardiol left back ஆடுவான். குஷனாவும் தான் ஆடிட்டு இருக்கான். நான் டியாஸ் போட்டிருக்கேன், பட் ஆனா குஷனாவும் குஷ்னாவ் இஸ் ரியலி குட். மோஸ்ட்லி யா இன்கிரெடிபிள் பேஸ் இருக்கான். லைக் ஆக்சுவலா ரைண்டர்ஸ் போயிட்டான்னு வெச்சுக்கோ, பட் Brian Aitnuri 800 இருக்கான்டா. ஏய் கிரீலிஷ் இருக்கான்டா. ஃப்ரீராம் நீக்கோ கொன்சாலஸ் ஆக்சுவலா இவங்களுமே டெப்த் மேபி என்ன சொல்றது, நம்ம நினைச்ச அளவு கிடையாதுன்றியா? பெஸ்ட் லைனப் பெஸ்ட் டெப்த் சிட்டி தான் போறணும். ஏன்னா ரீசன் வந்து கைலாஷ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுதான். ஏன்னா அவனுக்கு ஜான்வரியில கேஷுவல் லைக் டேக் 100 மில்லியன் லைக் இப்போ வந்து இது. ஸோ ஐ ஸ்டில் திங்க் டெப்த் வந்து ஆர்சனல் தான்ட்டு. பட் கண்டினியூடா மிஸ்டர் கைலாஷ், ஏதாவது ஆட் பண்றியா? வேற ஏதாவது பேசுறோமா சிட்டியை பத்தி? ஆர் வி டூயிங் எனிதிங் மோர்? ஸோ யா தேர் கோயிங் டு பி a close second. yes, so where it can go wrong நம்ம பேசிட்டோம். எனக்கு yeah, same with Maresca. So Maresca style பார்த்தனா கூட like wingers are heavily involved in the creation. So Doku has to like play really like he's flashy, he's not very consistent. So நீ Doku depend பண்ணி ஒரு wingல நீ கிரியேட் பண்ணும்போது அங்க எவ்வளவு டிபெண்டா இருப்பாங்கன்னு தெரியல. So that அதுவுமே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகல பிகாஸ் அவங்க பிளே ஸ்டைல் how they are playing is different. So அதுதான் எனக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. And there's a lot of new players and Maresca நம்ம சொல்றோம் he came in less like assistant manager இருந்தாரு, city இதுனா. But even he said நான் கோச் பண்ண பிளேயர்ஸ் பாதி பேர் இங்க நிறைய பேர் இங்க இல்ல. I know very few players தான். So they lost a lot of leadership கூட. பர்னார்டோ சில்வா கிளம்பியாச்சு. like they lost that. Rodri கிளம்பிட்டானா like it's a very new team with no Pep and like no that you will feel because like நம்ம நிறைய கிளப்ல பாத்துறோம் when it happens and a lot of the spine of the team leaves. So அதுதான் can go wrong. Code word accepted. Okay. சரி அடுத்து சரிடா வேற ஏதாவது பண்றோமா சிட்டிக்கு? அவ்வளவுதான் நினைக்கிறேன். நான் பொசிஷன் இன் டேபிள் பிரெடிக்ட் பண்ணல. டைட்டில் சேலஞ்சர் அவ்வளவுதான் விட்டுறோம். செகண்ட் டைட்டில் சேலஞ்சர் ரெண்டு பேரும். Yeah, I mean I would say second. நீங்க சொல்றதா பார்த்தா I'm saying third. எனக்கு ஒரு क्वेश्चன் இருக்கு. Yeah, we'll talk about the ordering கடைசியா. நானும் செகண்ட் தெரியல. பட் சொல்லு மிஸ்டர் ஸ்ரீராம். என்ன இந்த வருஷமா உங்களுக்கு ஏதாவது 115 ஏதாவது வருமா? அதான் நம்பிட்டு இருக்கேன் நீ அதெல்லாம். ஆமா இல்ல 1215 மேல போல இப்போ 100 சொல்லலையே 130. அவனு இல்லாதது சொல்லியே போயிட்டு இருக்கறதானே கேக்குறேன். இன்னும் நம்பிட்டு இருக்க அதெல்லாம் நீ பாவம். ஏய் நான் வருமான்னு கேட்டேன்டா, இந்த வருஷம் வந்துரும்லன்னு சொல்லலடா. அதெல்லாம் ஞாபகமே இல்லடா. நெக்ஸ்ட் நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. சரி ஓகேடா. சோ அடுத்து இருக்கிற அதுக்கு முன்னாடி இது பேசிடுவோமா? லைக் you want to do a couple more teams before we do the Kailash? Like we can do the game first. அப்புறமா நான் பாத்துக்கலாம் டைம் இருக்கு. 35 minutes ஆயிடுச்சு இது. we'll do the game. சரி ஓகே. யா ஓகேடா. சோ இந்த எபிசோட் வந்து நம்ம வந்து புது செக்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இந்த செக்மெண்ட் வந்து ஒரு ஆட்ட செக்மெண்ட். அதுக்கு பேர் வந்து ராட்டினம் செக்மெண்ட். மிஸ்டர் கைலாஷ் நீங்க ரூல்ஸ் சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா? So yeah, each week யாரோ ஒருத்தர் வந்து will bring like ஒரு question or topic, multiple answers இருக்கும். The other two people have to keep guessing. யார் நிறைய ஆன்சர் அந்த இதுல பண்றாங்களோ they'll go one after one. அதான் ராட்டினம், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர். யார் நிறைய கரெக்டா ஆன்சர் பண்றாங்களோ they win that round. So the loser has to pick the question for the next round. So basically அப்படி வெச்சுக்கலாம். Okay yeah cool, that's good. அப்படியே அந்த ஃப்ளைல ரூல போடாண்டா. அந்த ஃப்ளைல இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஓடியா ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இஸ் வெரி ஈஸி தான். சோ பிரீமியர் லீக்ல not inflation adjusted, incomingல top 10 transfers money wise. The player should have come to a Premier League club. Top 10 transfers from anywhere. From inflation adjusted பழைசெல்லாம் not inflation adjusted. Just அல்ல top 10 சொல்லணும். சரி ஓகே நியூ நோட். top 10 ஒருத்தர் மத்தியோட சொல்லணும். எலியட் ஆண்டர்சன். சரி வெயிட் பண்ணு. நான் முதல்ல ஆரம்பிப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம் ஈசாக் சொல்லிட்டான். நீ எலியட் ஆண்டர்சன் சொல்லிட்ட. திருப்பி ஸ்ரீராம். விஹெச். சுகன். கெசைடோ. ஸ்ரீராம். மார்கன் ராஜர்ஸ். சுகன். செகண்ட். என்ன நூனஸ்? இன்கமிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அவுட். இன்கமிங் ட்ரான்ஸ். ஆமாடா லிவர்பூல் இன்கமிங் நூனஸ்.
அவன் 80 மில்லியன் அதெல்லாம் கிடையவே டாப் 10லாம் டாப் எங்கேயோ 15ல போயிடுச்சு, இருக்காரு. எங்க போயிட்டு மார்கன் ராஜர்ஸ் எவ்வளவு என்ஜோடா அவ்வளவுதான் நவீனா என்ஜோ மார்கன் ராஜர்ஸ் 130 இல்ல, they'll just keep going, இன்னொரு சான்ஸ் போகும். என்ஜோ மார்கன் ராஜர்ஸ் வந்து 120. ஆட்டம் மாறுவதற்கு முன்னாடி நானும் நீயும் டீம்ஸ்டா 2 பேரும் சேர்ந்து 10 கண்டுபிடி பண்ணிட்டான்னு நான் சொன்னேன். அவுட் யோ அவுட் அப்படின்றா ஐடியா. அவன் சொன்னான்டா, நம்ம ரெண்டு சரி பேரும் ஓகே போட்டி. ஓகே ஓகே ஓகே. என்சோ ஃபெர்னாண்டஸ் கரெக்ட். சுகர் இன்னொரு சான்ஸ் உனக்கு. என்சோ ஃபெர்னாண்டஸ் கரெக்ட். என்சோ ஃபெர்னாண்டஸோட ரேஞ்ச் சொல்லணும்னா என்ன ஃபெர்னாண்டஸ் 5th 103 மில்லியன் பவுண்ட்ஸ். சரி இன்னும் என்னென்ன பாக்கி இருக்கு? சோ 1 சொல்லியாச்சு, 2 சொல்லியாச்சு, 3 சொல்லியாச்சு, 4 5 சொல்லியாச்சு, 8 சொல்லியாச்சு. இந்த நான் சீசனே ஒரு சொல்றேன். க்ளூ தரேன், இந்த சீசனே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. நான் சொல்றேன். இன்னும் இந்த நான் நீ சொல்றேன். எப்படி இல்ல, சொல்ல முடியும்? நான் தானே சொல்லணும் இப்போ. ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன், சொல்லு. நான் சொல்றேன். இந்த சீசனா? நான் சொல்றேன். சாண்ட்ரோ டொனாலி. சாண்டோ சொன்னாரு. டொனாலி கரெக்ட். 10th. ஓகே So நீ we தான் still winner. have பாக்கி 9th and 9, 6 and 7 left. So 6th வந்து ஜாக் கிரீலிஷ். இரு சொல்றேன்டா. ஏய் கிரீனிஷ்டா மறந்துட்டேன்டா. இரு வெயிட் பண்றா சொல்றோம். ஏய் பாக்பா Okay. இருக்கானடா. ஏய் ஆண்டனி. அவனா 70 மில்லியன் இல்ல. டாப் 10 இல்லையா? அப்பா பெருமையா இருக்கு எனக்கு. அதுதான் லுக்காக்கு இல்லையா? எனக்கு ஷாக் ஆயிட்டேன். இன்னும் நோ இரண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் டாப் 10 ன்னு. அதனால தான் நான் அந்த செக்மெண்ட் கொண்டு வந்தேன் பேசிக்கலி இந்த क्वेश्चन அட்லீஸ்ட். வேற யாரா இருக்கறா பெரிய கிளப்? இன்னும் ரெண்டு சொல்லணுமா? யார் நிறைய ஸ்பெண்ட் பண்ணா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல? செல்சி யாரையோ வாங்கி வச்சிருப்பாங்க. செல்சி. யார் அவ சொல்லிட்டோமே என்சோ கைசேடோ. ஏய் முட்ரிக்கு இல்லையா? லுகாக்கு. லுக்காக்கு நான் சொன்னேன்டா லுக்காக்கு. எங்க சொன்ன? நடுவுல சொன்னேன் லுக்காக்கு. ஆமாடா, அவன கண்டிப்பா ஒண்ணு கிடையாதுன்னு நினைச்சிட்டேன். அண்ட் ஒரு ஆர்சனல் சைனிங் இருக்கு. ரைஸ். டெக்லன் ரைஸ். யா. ஓகே வாஸ் குட் ப்ரோ, வாஸ் குட். Yeah. So you know நானா லூசரா? क्वेश्चन அடுத்த வாட்டி தான் கேட்கணும் இல்ல இப்ப கேட்க. next week நீ क्वेश्चन prepare. பட் யா அது இன்னும் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கேட்க போறது. ஸோ நீங்க இப்போ போயிட்டே இருக்கலாம். இட்ஸ் கோனா பி லைக் ரொம்ப நேரம். சரி ஓகேடா, பட் இட்ஸ் ஆல்ரெடி 40 minutes மேன். ஐ திங்க் வி கேன் டூ ஃபேண்டசி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ். பாக்கி அடுத்த எபிசோட்ல பண்ணிக்கலாம். Sure. பட் யா மக்களே, ஃபேண்டசி ஆரம்பிக்குது, லீக் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை ஜாயின் பண்ணுங்க. அண்ட் தென் வி ஹேவ் கைலாஷ் சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஃபார் த டிராஃப்ட்ஸ். ஸோ டிராஃப்ட் இந்த வருஷம் நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, லைக் லாஸ்ட் 3 years 2-3 years வி பீன் டூயிங் டிராஃப்ட். அது எப்படின்னா டிராஃப்ட் ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகி அண்ட் தட் டிசைட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த லக் ஆஃப் த லீக்னு சொல்றதுனால ஸோ இந்த வருஷம் சேஞ்ச் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு we are doing an auction. ஸோ interested participants please join on Discord. நாங்கள் ரூல்ஸ்லாம் will mention. ஸோ பேசிக்லி like how like an IPL auction or other fantasy auction will work. You'll be given a budget. So you'll get a bit on players. So players if you are on a draft rank, but we'll create a list and randomly those players will come in based on the tiers. So top 25 players, top 50 players, we'll put them into categories so that's like even a split agano. And you can bid on like in the players. So bid panni and we'll try to create a team of 15 players. So I think it'll be more fun and more engaging. But the thing is, it will take some time. So participants, so like draft can go, like auction can go 2-3 hours. So just a fair warning, interested participants. So time allot பண்ணிக்கோங்க. It's going to be fun and it's going to be even more interesting. யா டென்டேட்டிவ் டேட் வந்து செப்டம்பர் 1st நைட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்சவொடனே, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருக்கவங்களும் சரி. பட் யா தட்ஸ் வாட் வி காட் ஃபார் எபிசோட் 2. டெக்னிக்கலி ஷுட் ஹவ் பீன் லாங்கர், இன்னும் நிறைய கண்டென்ட். பட் இன்னொரு தருணத்தில் அந்த பாக்கி இருக்கிறது சாம்பியன்ஸ் லீக் பற்றியும் நாம் பேசிவிட்டு அடுத்து உரையாடுவோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் மூவரும் விடைபெறுகிறோம். இது ஃபுட்பால் பேசலாம்.